இந்த ஒரு செடி இருந்தா போதும். அடுத்த 6 மாசத்துக்கு நமக்கு கீரை வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ரகம் தான் இந்த 6 மாச தண்டுக்கீரை. இந்த 6 மாச தண்டுக்கீரைல நம்மகிட்ட மொத்தமா 2 ரகம் இருக்கு. ஒண்ணு வந்து தண்டு பச்சை நிறத்தில இருக்கும். இன்னொரு தண்டு வந்து சிவப்பு நிறத்தில இருக்கும். இது நம்ம ஒரு முறை விதைச்சுட்டா போதும். அடுத்தடுத்து நமக்கு கீரைகள், கிளைப்புகள் உடைச்சு விட பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளைகள் வந்துகிட்டே இருக்கும். இதனுடைய கீரைகளையுமே சரி, இலையுமே சரி நம்ம உணவுக்காக பயன்படுத்த முடியும். இது கீரை பார்த்தோன்னா சாதாரணமா சின்ன சின்னதா இருக்காது. நம்ம உள்ளங்கை அளவுக்கு அவ்வளோ பெருசு பெருசா இருக்கும். தண்டுமே பார்த்தீங்கன்னா, நல்லா உருண்டு உருண்டு வரும். நம்ம 2த்துக்குமே உணவா பயன்படுத்த முடியும். ஒரு சிறப்பான ஒரு ரகம் தான். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி வந்து ஒரு 4 மாசம் ஆன செடி தான். கிட்டத்தட்ட ஒசரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஒசரம் ஒரு 8 அடி பக்கமா உயரம் இருக்கும். இது கிளைகள வந்து வெட்டிட்டாங்க. கீரை செடிய வெட்டிட்டாங்க. இது வெட்டுனத வச்சு நாங்க வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம். இது முழு செடிய பார்த்தீங்கன்னா, எல்லாம் மிரண்டுட்டு இருப்பீங்க. அவ்வளோ அடர்த்தியாவும் சரி, ஒசரமாவும் சரி வந்து கிட்டத்தட்ட 8 அடிக்கு உயரத்துக்கு மேல இருந்தது. ஒரு 10, 15 கிளைகள் பக்கமா பக்க கிளைகள் கிளச்சிருந்தது. எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கல. இப்ப என்னோட வெட்டுன கிளைகள் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம விதைகளுக்காக காய வச்சிருக்கோம். விதைகள் தேவைப்படுற நண்பர்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. நம்ம விதைகள காய வச்சு எடுத்துட்டு வீடியோ பதிவு செய்றோம். என்னோட தண்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு உருண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு. 4 மாசம் ஆகுது. தொடர்ந்து நமக்கு கீரைகள் குடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த 4 மாசமே தொடர்ந்து நமக்கு கீரைகள் கிடைச்சிட்டே இருக்கு. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ரகம் தான். இந்த ஒரு செடி உங்ககிட்ட இருந்தனாலே போதும். நம்ம தொடர்ந்து ஒரு 4 டூ 6 மாசம் வரைக்கும் நமக்கு கீரைகள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். யார் யார் வீட்லலாம் இந்த கீரை செடிகள் இருக்கு, யாரெல்லாம் இந்த கீரைகள புடிக்குன்றத பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.